இது வந்து பிஜேபியோட பக்கா பிளான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து பேட்டர்ன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கறத நம்ம ஒரு முறை பிஜேபியோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. எல் முருகன் அண்ணன் கேக்குறாரு, ஏன் ஆர்எஸ்எஸ் படி வந்து அதிமுக நடக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாரு. அதற்கு எந்த எதிர்வினையுமே நீங்க ஆற்றலையே. ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ வேண்டுதலுக்காகவோ பிஜேபியிடம் வேண்டுதல் இருக்கிறது, அதற்காக ஒரு நாடகம். ஆக அந்த நாடகத்தின் எதிர் விளைவுகளாக தற்பொழுது ஹரித்வார் நோக்கி அமித்ஷா அவர்களையோ சந்திக்க போகிறார். முக்கியமா டெல்லியில பாத்தீங்கன்னா 6.6% இது போன்ற அந்நிய நாட்டுல வந்து நம்ம நேரடி முதலீடு பண்றது குறைஞ்சிருக்கு. மேலும் குஜராத்ல 21% குறைஞ்சிருக்கு. அவர் ஜெர்மனி போன அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 புதிய நிறுவனங்கள்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு 7020 கோடிக்கு முதலீடு அன்னைக்கு ஈவினிங்கே நமக்கு வந்துருச்சு. அதன் மூலியமா கிட்டத்தட்ட 15,300 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. எனக்காக என் அப்பா பேசல, என்னுடைய தாத்தா பேசல, அதற்கு முன்பாக இருந்த யாரும் ஒரு பெண்ணுக்காக பேசினது கிடையாது. ஆரிய சிந்தனைக்கும் வழிபாடுகளுக்கும் எதிராக ஒரு திராவிட சிந்தனையை கொண்டு வந்து, திராவிடம் அப்படிங்கிறது வந்து தமிழனுடைய ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வார்த்தை தான். இந்த உலகத்திலேயே இல்ல இந்த யூனிவர்ஸை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா அங்கேயும் போய் நாங்க பெரியாருக்கு செலை வச்சு துறப்போம். மைச்சின 360 தோழர்களுக்கு வணக்கம். இந்த திமுகவின் கழக பேச்சாளர் தோழர் ராஜேஸ்வரி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு இருக்காங்க. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், அதிமுக சமீப காலமா நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக செங்கோட்டையில் திமுகவை வீழ்த்தணும்னாக்கா அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவோடு சேர்ந்து நாங்க பலமான கூட்டணி அமைச்சிட்டோம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுக வீழ்த்த அதிமுக எல்லாரும் ஒன்றிணையணும்ன்றாங்க. இப்ப இது பலமா இருக்காங்களா பலவீனமா இருக்காங்களா? இல்ல, ஆக்சுவலி இவங்க திமுக எதிர்ப்பு அப்படின்ற பேர்ல இவங்க ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையா தான் அவங்க பாக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது இதனால ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கா அதிமுகல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. செங்கோட்டையன் அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒரு புரட்சிகரமா நான் வெளியில வந்து எல்லாரையும் நீங்க 10 நாள் கெடு அப்படின்னு அவர் சொன்னதே எதை காட்டுது அப்படின்னா, நானா போமாட்டேன் நீங்களா எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு இங்க மரியாதை இல்ல, என்னுடைய பேச்சுக்கு மரியாதை இல்ல, இத்தனை வருடமாக நான் இந்த கட்சியில உழைச்சிருக்கேன், அதுக்கு இங்க மரியாதை கிடையாது, தன்னிச்சையா செயல்படுறாரு. அவரு வந்து அந்த பேட்டியில முதல் பேட்டியில அவர் சொல்லும் பொழுது அனுபவம் மிக்க அரசியல்வாதிகளை கொண்டு, அதாவது ஒரு பொதுக்குழு அப்படிங்கறதே கூடுறதே கிடையாது, தன்னிச்சையான முடிவுகளையே மீண்டும் மீண்டும் வந்து அதிமுகவின் தலைமை எடுத்துக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. அப்பன்னா ஒரு தலைமையின் கீழ் செயல்படுது. இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா மூத்த அரசியல்வாதிகளையும் ஆலோசனைகளை கேட்டு இபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு விதமான முடிவையும் எந்த ஒரு சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்ளவில்லை. அதனால் அதிருப்தியில் இருக்கிறார். மேலும் அவருக்கும் தனிப்பட்ட மரியாதை கொடுக்கல. ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து வளருவதற்கு முன்பாகவே மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா அதற்கு முன்பாக இவர் சிலுவப்பாளையம் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் யார் அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கதையா நம்ம வந்து நிறைய சொல்ல முடியும். அப்படி இருந்த சூழ்நிலையிலிருந்து இப்படியாக இவர் வந்து இவர்களுக்கு மேலே இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் மத்தவங்களை மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் போகவே இல்லை. மேலும் இவர் தெரிஞ்சுதான் பண்றாரா எடப்பாடி அவர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா பொதுவாகவே இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல எப்படி மூவ் பண்ணிட்டு போவாங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகளே கட்சிக்குள்ள உட்கட்சியில வந்தாலுமே கூட அதை எப்படி சுமூகமாக அணுகுவது, எப்படி வந்து எல்லாரையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு நடத்துறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் நம்ம வந்து பொதுவாவே அணுகுவோம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப தன்னிச்சையாக எந்த ஒரு ஆலோசனைக்கும் உட்படாமல் அவர் வந்து திரும்ப திரும்ப அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஏன் இதுக்கு முன்பாக இருந்த அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதிக்கு ஏன் இவர்கள் எந்த ஒரு மதிப்புமோ இல்லது ஒரு ஆலோசனையோ ஏன் கேட்க மறுக்கிறார்கள்? இது வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு ஃபெயிலியர் மோடு தானே. இப்படி இருந்து தன்னிச்சையா செயல்படுறது அப்படிங்கிறது எந்தவித வெற்றியையும் தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேலும் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனையோ பேர் இப்ப என்டிஏ கூட்டணியில இருந்து தினகரன் அவர்கள் வெளில வந்துட்டாரு, ஓபிஎஸ் அவர்கள் வெளில வந்திருக்காரு,
இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை வெளியில வந்து அனுப்பிட்டாங்க, இல்லது தானாகவே அனுப்பி கொண்டாருன்னு கூட சொல்லலாம். இப்ப வெளியில வந்துட்டாரு. இதனால ஏதாவது பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கா அப்படின்னா தமிழகத்துல எந்த வித மாற்றமும் நிகழல. ஒரு பெரிய ஒரு விஷயம் வெடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏன் பிஜேபி கையில ஒன்றா இணைஞ்சு இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஆனாலுமே கூட இதனால ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு தோழர். செங்கோட்டையனுக்கு ஆதரவா 2000 பேர் வந்துட்டு பதவியை ராஜினாமா பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு விஷயத்தையும் இது குறித்து பேசாம ஒரு மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு. செங்கோட்டையனை தூண்டி விடுறதும் பாஜகவா இருக்குது. எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்றதும் பிஜேபியா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் கூட்டணி வந்து வெளியே வந்து ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னாக்க நாங்க வந்து கூட்டணி கூட திரும்ப வரமாட்டோம்னு வந்து உறுதிப்பாடா சொல்றாரு. அண்ணாமலைக்கு இருந்த பக்குவம் வந்துட்டு நயினா நாகேந்திரனுக்கு இல்லை அப்படின்றதையும் வெளிப்படையா போட்டு உடைக்கிறாங்க. இந்த சுத்தி ஒரு பாயிண்ட் எல்லாமே அண்ணாமலை கிட்டே போய் நிக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல எடுத்தோன்னே இது வந்து பிஜேபியோட பக்கா பிளான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து பேட்டர்ன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கறத நம்ம ஒரு முறை பலரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு கட்சியில உள்ள போய் அத கொஞ்சம் கொஞ்சமா பிளவுபடுத்தி அந்த கட்சியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் உடைச்சு வெளில அனுப்புறதுதான் பிஜேபியோட பிளான்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எடப்பாடி பழனிசாமி அண்ணனுடைய காதில் போய் விழுகிறதா அப்படின்னு தெரியவே இல்லை. அவரு கொஞ்சம் என்னதான் கூட்டணியில இருந்தாலுமே அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். வந்து கொஞ்சம் அரவணைப்பா நடந்துகிட்டு என்னதான் நீங்க எங்களை பிரிக்க நினைச்சாலும் நாங்க சப்போர்ட்டிவா தான் இருப்போங்கிற மாதிரி அவர் மூவ் பண்ணிருக்கலாம். செங்கோட்டன் அண்ணனையும் உள்ள அழைச்சு அவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரி பண்ணல. அப்படிங்கும் பொழுது பிஜேபியோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. இவங்க இப்படி பிரிஞ்சு போறதுனால அது டிஎம்கேக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸ்குள்ள இருக்கோம். மேலும் டிடிவி தினகரன் அண்ணன் வந்து ஆமா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப தற்பொழுது அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடியது யார், தெரியக்கூடியது யார் அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் தான். இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒத்து போகுதா அப்படின்னா இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒரு எதிர்த்துருவம் போலதான் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அப்படிங்கும்போது தற்பொழுது தொண்டர்களை காட்டிலும் இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளை காட்டிலும் தலைமைக்கு ஒத்துழைத்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர் நயினா நாகேந்திரன் அப்படின்ற அண்ணன் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு. மேலும் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா பல கூட்டங்களுக்கு, இந்த என்டிஏ கூட்டத்திற்கு கூட பல கூட்டங்களுக்கு வந்து அவரை கூப்பிடவே கிடையாது. அவர் வந்து பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்ட போது கூட இந்த கேள்வி நீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்க போகல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட போது கூட அவர் நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்களை கேளுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன் அப்படி வந்து இவங்களெல்லாம் பெருசா அவங்க ஏன் ஒரு மதிக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலைய திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சின்ன சின்ன விஷயம், அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மரியாதை கொடுத்திருந்திருக்கலாம். பட் ஆனா அவங்க கொடுக்கல. ஏன்னா பிஜேபியோட பிளான் வந்து இவங்க யாருக்கும் மரியாதை கொடுக்காம அவங்களே நொந்து அதிமுகவிலிருந்து உடைந்து சிதற வேண்டும். அதிமுக அதாவது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக பிஜேபி வரணும் அப்படிங்கிற பிளான்ல ரொம்ப கிளியரா இருக்காங்க பிஜேபி. ஆனா அதிமுக அது ஒரு பிளேஃபுல் டாய் மாதிரி இருக்கு. அதாவது நான் மேல இருந்து இயக்கி கொண்டிருப்பது பிஜேபி, கீழே இருந்து ஆடிக்கொண்டிருப்பது இபிஎஸ் அண்ணன் போன்ற ஒரு அழகான ஒரு காட்சி வந்து தெரிந்து கொண்டிருக்கிறது. பாவம் தொண்டர்கள் தான் இதை இடையில் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். தொடர் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு அதிமுக ஏகப்பட்ட குழப்பங்கள் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி திமுக வீழ்த்தி நாங்க தான் பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட வெளிப்படையா சொல்லியிருக்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது கட்சி ஒன்றுபட்டு இவர் வந்து திமுக வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா அது அவருக்கு மேபி ஒரு பகல் கனவா இருக்கலாம். அல்லது இந்த ஓட்சூரி விவகாரம் இருக்குல்ல தோழர், அந்த ஓட்சூரி விவகாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு இவங்க கொள்ள அடிச்சாவது நமக்கு ஓட்டு போட்டு கொடுத்துருவானுங்க, ஓட்டை திருடியாவது நம்ம ஓட்டு வாங்கிடலாம், இங்க நம்ம கணக்கு காட்டிடலாம், அதிமுக தான் ஜெயிச்சதுன்னு கணக்கு காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யான ஒரு நம்பிக்கையில அவர் மேபி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 2021 அப்புறமா கூட நகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துலயுமே திமுக வெற்றி பெறுது அப்படின்னா
அதற்கு மிக முக்கியமான காரணம் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது நம்பிக்கை இருக்குது. அவங்க சரியா செயல்பட்டுட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்றாங்க. மேலும் பொருளாதாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இலக்க பொருளாதார இலக்க வந்து 11.19% அளவுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்துல இருக்காங்க. வேலை உற்பத்தியில பாத்தீங்கன்னா 15% இருக்காங்க. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஜனநாயகத்தை வந்து முன்னெடுத்திட்டு போறாங்க. எல்லா மாநிலங்களையும் தவறும் பொழுதெல்லாம் இந்தியாவுக்கே ஜனநாயகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், என்னென்ன சட்டங்கள் எல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய இடத்தில் வந்து தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கறத மக்கள் உணர்றதுனால அவருடைய இந்த ஒரு சிந்தனை வந்து அது பொய்த்துதான் போகும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர் ஓச்சூரிய இங்க பண்ண முடியாது. திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது மக்களுக்கே இங்க எனக்கு ஏன் ஓட்டு வரலன்னா, படிக்காத மக்களும் கூட தமிழ்நாட்டுல வந்து என் பேர் இல்லாம எப்படி இங்க வந்ததுன்னு அவன் கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ற அளவுக்கான ஒரு சமூக சிந்தனைய இங்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் திராவிட மாடல் அரசும் விதைத்திருக்கிறது. அதனால இங்க வந்து மக்கள் அவ்வளவு எளிதில நீங்க வந்து வடநாட்டுல பண்ண மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கறதுல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு தோழர் எங்களுக்கு. திமுக வந்து தொடர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கு. மேகதாது அணையில வந்துட்டு காங்கிரஸோட கூட பேசி இருக்கலாம். முல்லை பெரியார் அணை விஷயத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட்டணியில இருக்கும்போது அவர்களோட பேசாம விவசாயிகளை வஞ்சிக்கிற விதத்திலே வந்துட்டு மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இல்ல அவரு வந்து விவசாயிகளை வச்சு ரொம்ப விளையாடுறாரோ அப்படின்னு அணை விஷயம் எல்லாத்துலயுமே வந்து பல பாலங்களை அணைகளை கட்டினதெல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசுல வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்கிறது மக்களுக்கு தெரியும். சரி, இவ்வளவு பேசுறாரே, ஜிஎஸ்டி வரி விதிச்சாங்கல்ல, விவசாயிகளுக்கு போய் 18% வரி விதிச்சாங்க. 8 ஆண்டுகளா அந்த வரியில இருந்தாங்க. இப்ப மாத்தி 5% கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு முன்பாக வரலாற்றிலே கிடையாது. இந்திய வரலாற்றிலே விவசாயிகளுக்கு வரி விதித்ததா வரலாறே கிடையாது. ஏன் அதை பத்தி பேச சொல்லுங்க. ஏன் விவசாயிகளுக்கு நீங்க வரி போடுறீங்க அப்படின்னு உங்க வாய் பேசுமா? கேக்குமா? கேட்காது. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சுவாக நமகன்னு அவங்களுக்கு நீங்க பூஜை பண்ணுவீங்களே தவிர எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல கேள்வி கேட்காது. ரொம்ப இவர்கள் உண்மையாகவே திராவிடம் சார்ந்த ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் கீழே தான் இருக்காங்களாங்கிற அளவுக்கு எல்முருகன் அண்ணன் கேக்குறாரு, ஏன் RSS படி வந்து அதிமுக நடக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு எந்த எதிர்வினையுமே நீங்க ஆற்றலையே. RSS அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒரு காலகட்டத்துல எல்லாம். எப்படியாக மனிதரை வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற இயக்கம். அதுல எப்படி நீங்க இந்த அளவுக்கு ஒரு அவர் பேசுறாரு எதுவும் கேட்காம இருக்கீங்க? விவசாயிகளுக்கு இவர் கொடி பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த தூக்கி காட்டுறாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா வரி விதித்தாங்கல்ல, அத பத்தி பேச சொல்லுங்க. நல்ல நாக்கு புடுங்குற மாதிரி நாலு வார்த்தைக்கு அவரை 4 பேர் நின்னுகிட்டு அதுக்கு எங்க போனீங்க, நீங்க மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்களே, ஏன் இதை பேச மாட்டீங்களான்னு கேட்க சொல்லுங்க. அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போம். எல்லா பிரச்சனைகளும் செய்து விட்டு இன்று வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு செங்கோட்டையன் வந்துட்டு ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு டெல்லி பக்கமா போயிருக்கேன். நான் டெல்லிக்கு வந்துட்டு இவங்களை சந்திக்க போல ராமனை சந்திச்சு போறேன், எனக்கு மனசு சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் எப்படி பாக்க? ஏன்னா இவர் வந்துட்டு எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த ஒரு வடமாநில கோயிலுக்கு இவர் அதிகம் போனதில்லை. அப்படி போனாலும் இது பெரும்பாலும் நியூஸா வந்தது கூட இல்லை. ஆனா இன்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? இது ராமரை சந்திக்க போறார் அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இறைவன். அப்படியே நீங்க போகணும்னா தமிழகத்தில் இல்லாத கோயில்களா? எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது இங்க இருந்து ஹரித்வார் போய் தான் நான் ராமரை பாப்பேன் அப்படின்னு அவரு மோடினே தைரியமா சொல்லலாம். மோடிஜி அவர்களை பார்க்க போறேன், இல்லன்னா அமித்ஷா அவர்களை பார்க்க போறேன், இல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான யாரோ ஒரு நபரை சந்திக்க போறேன்னு ஏன் வந்து எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கிறது என்ன அப்படின்னா, செங்கோட்டை அண்ணன் வந்து ரொம்ப இது போன்ற ஒரு தெளிவான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர் தான். ஏன் இவங்க பேசல? யாருகிட்ட பேசிருக்கீங்க? நீங்க ஒரு அணி அமைக்க போறீங்களா? இது போன்ற பல கேள்விகளை வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது அது சஸ்பென்ஸ்ன்றாரு. அத நான் போன்ல பேசிருக்கேன். யார்கிட்ட பேசுனீங்க? அது என்னால இப்ப சொல்ல முடியாது. இவ்வளவு பின்வாங்க தேவை கிடையாது. அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு கணக்கு தீர்க்கப்பட வேணும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்க. அந்த விஷயத்துக்கு வேண்டி அது என்ன விஷயம்னு இன்னும் கொஞ்ச நாள்ல புட்டு வெளியில வரும். அந்த விஷயத்துக்கு வேண்டி முன்னாடி ஒரு டிராமா போடுறீங்களா?
டிராமா போட்டு இப்ப அந்த டிராமாவுடைய விளைவா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதுக்காக இவர் அங்க போறாரு. கண்டிப்பாக இவர் இங்கிருந்து ராமரை போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரு அது போன்ற செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் இதற்கு முன்பாக ஹரித்வார் சென்றது போல எனக்கு இதுவரை நான் நியூஸ் கேள்விப்படல. மேபி அவர் போயிருக்கலாம். பட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதா எனக்கு ஞாபகத்திலேயே இல்ல. அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துக்காகவோ வேண்டுதலுக்காகவோ பிஜேபியிடம் வேண்டுதல் இருக்கிறது, அதற்காக ஒரு நாடகம். ஆக அந்த நாடகத்தின் விளைவுகளாக தற்பொழுது ஹரித்வார் நோக்கி அமித்ஷா அவர்களையோ சந்திக்க போகிறார் அப்படின்னு தான் தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மன் மற்றும் லண்டன் பயணங்களை முடித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. பாஜக, அதிமுக இவர்கள் 2 பேரும் கேட்கிற முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டுல ஏற்கனவே தொழிலை தொடங்கி நடத்திட்டு கொண்டிருக்கின்ற அதே நிறுவனங்களோட எதுக்காக திரும்ப போய் ஒப்பந்தம் பண்றது, வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும், மக்களோட வரிப்பணம் தானே இதுல வீணாகுது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்ல, இது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க வடநாட்டுல பட்னாபிஸ் சொன்னாரு ரிலையன்ஸ் கம்பெனி கூட வீடியோ கால் பண்ணி, அதாவது அங்கிருந்து இங்க வீடியோ கால் பண்ணி 15 லட்சம் ரூபாய்க்கு நாங்க முதலீட எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு இந்த பொய் பிரச்சாரம் பண்றதெல்லாம் இங்க வேணாம். ஏன்னா ரொம்ப தெளிவாக இதற்கு முன்பாக அவர் சென்ற வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நமக்கு வந்தது பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடிக்கு மேலாக முதலீடுகளை நம்ம பெற்றிருக்கோம். மேலும் 922 நிறுவனங்கள் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறது. 32 லட்சம் பேருக்கு இதனால வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதனால நம்மளுடைய இந்த அந்நிய முதலீடு, அந்நிய நாட்டினவர்கள் நம்ம நாட்டின் மீது செய்த முதலீட்டினுடைய சதவீதம் எவ்வளவு ஏறி இருக்குன்னா 51.1% ஏறி இருக்கு. இந்த ரிப்போர்ட்லாம் யார் கொடுக்கறா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது. உங்களுக்கு யாரு மேல நம்பிக்கை இல்ல? உங்க மேலேயே நம்பிக்கை இல்லையா? நீங்க கொடுக்கிற அந்த ரிப்போர்ட் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. சரி, இவர் கொண்டுட்டே வரலன்னா எப்படி பொருளாதாரம் உயரும்? அந்த ரிப்போர்ட்டை யாரு கொடுத்தா? 11.19% அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வளர்ந்திருக்குங்கிற ரிப்போர்ட்டை யாரு கொடுத்தா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப அது மேலையும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப எதுவுமே இங்க கொண்டு வராம தானா ஒரு விஷயம் வளருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத், டெல்லி, முக்கியமா டெல்லியில பாத்தீங்கன்னா 6.6% இது போன்ற அந்நிய நாட்டுல நம்ம நேரடி முதலீடு பண்றது குறைஞ்சிருக்கு. மேலும் குஜராத்ல 21% குறைஞ்சிருக்கு. அப்ப நீங்க எதை வச்சு நீங்க கணக்கு காட்டுறீங்க? இவ்வளவு அதிகமா இருக்கு, அவ்வளவு அதிகமா இருக்கு. அப்ப யார் பொய்யாக நிறுவுகிறார்? அவர் ஜெர்மனி போன அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 புதிய நிறுவனங்கள்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு 7020 கோடிக்கு முதலீடு அன்னைக்கு ஈவினிங்கே நமக்கு வந்துருச்சு. அதன் மூலியமா கிட்டத்தட்ட 15,300 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. இது போல ஒவ்வொரு இடத்துலயும் பண்ணியிருக்காரு. மேலும் இங்க இருக்கிற கம்பெனில நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதை பத்தியும் பேசியிருக்காரு. அது தேவைதானே? நீங்க இது ஒரு அரசியல் ரீதியாவே பார்க்காம, இப்ப நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னே வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணா வேலை வாய்ப்பு அதிகமாகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, ஆகும். அப்ப ஒரு கம்பெனி இருக்கு, அது ஒரு மீடியம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அதை கொஞ்சம் லார்ஜ் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணா இன்னும் அதிகமான பேருக்கு வேலை கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க வாங்க, தமிழ்நாட்டுல இதற்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகளை நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கோம், எங்கிட்ட படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு படிக்க வச்சு பிள்ளைங்களை அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டு எவ்வளவு தேவைகள், சத்துணவு திட்டத்தை உள்ள கொண்டு படிக்க வச்சோம். நம்ம படிக்க வச்சு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனியை உள்ள வர வச்சு இவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம் அப்படிங்கிறது நியாய ரீதியிலாக, தர்க்க ரீதியிலான உண்மை. அந்த உண்மைக்கு சான்று என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கிற பொருளாதார வளர்ச்சி சதவீதமும் உற்பத்தியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சதவீதமும் தானே அதற்கான ரிப்போர்ட்டா இருக்கு. அப்புறம் எப்படி அதை பொய்ன்னு சொல்லிட்டு பிஜேபியில் இருக்கவர்களோ அதிமுகவில் இருக்கவர்களோ பேசுறாங்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு தோழர். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, பெரியாருடைய படத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நீங்க நிறுவல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பல கல்லூரிகள் இருக்கு. அந்த கல்லூரிகள்ல ஒரு இடத்துல நிறுவிருக்கீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களா விருப்பப்பட்டு பண்ணலாம். நீங்க அதுக்காக மாசம் ரெண்ட் பே பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனத்தையும் வலதுசாரிகள் வைத்து கொண்டே இருக்கிறாங்க. பெரியாருக்கு இப்ப எதுக்காக ஆக்ஸ்போர்ட்ல போய் படத்தை வைக்கணும், அவர் என்னத்த செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வலதுசாரி தமிழ் தேசிய தம்பிகள் கேள்வி எழுப்புறாங்க. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒருபோதும் இந்த ஒரு பேச்ச பெரியார பத்தி பேசுற பேச்ச ஒரு பெண்ணா என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்காக என் அப்பா பேசல, என்னுடைய தாத்தா பேசல, அதற்கு முன்பாக இருந்த யாரும்
ஒரு பெண்ணுக்காக பேசுனது கிடையாது. ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிமைக்குள்ளாக தான் பார்த்திருக்காங்களே தவிர, இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு பல பெண்கள் முன்னேறி இருக்காங்கன்னா அதற்கு காரணம் பெரியார் தான். இன்னைக்கு இந்த சமுதாயம் முன்னேறி இருக்குன்னா அதற்கு காரணம் பெரியார் தான். நீ மனுநீதியில சொன்னுச்சுப்ப, அவன் அப்பவே எழுதி வச்சுட்டான் 2வது நூற்றாண்டுலயே, பிராமணன் சொல்றதை கேளு, அவன் சொல்றதை கேட்கலன்னா அவன் தான் உயர்வானவன், அவன் தேவர்களுக்கு ஒப்பானவன்னு அத்தியாயம் 11:8ன்னு நினைக்கிறேன். அது போன்ற பல கருத்துக்களை அவங்க உள் வச்சு பல விதமாக மனிதர்களை சாதிய ரீதியிலும் மத ரீதியிலும் பிரித்து ஆண்டார்கள். அப்படி ஒரு சமுதாயம் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி சிந்தனையை யார் கொண்டு வந்திருப்பா? அப்ப நீதி கட்சியில் இருந்து அதற்கு முன்பாக அயோத்திதாசரில் இருந்து, அது ஆதி திராவிடர்கள் ஜனசபைன்னு அவர் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அப்போதுல இருந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி ஆரிய சிந்தனைக்கும் வழிபாடுகளுக்கும் எதிராக ஒரு திராவிட சிந்தனையை கொண்டு திராவிடம் அப்படிங்கிறது தமிழனுடைய ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வார்த்தை தான். அப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வார்த்தை திராவிடம்ங்கிறது. அப்படி இந்த நாட்டை சமூக நீதி சிந்தனையிலும் ஜனநாயகத்துவத்துக்காகவும் நான் கேக்குறேன், பெரியார் என்ன பதவி வகித்தாரு? பதவிக்கு ஆசைப்பட்டாரா? அவர்கிட்ட நிறைய காசு இருந்தது, காசுக்கு ஆசைப்பட்டாரா? கிடையாது. மனுஷன் திருந்தணும், ஜாதின்னு ஒண்ணு இல்ல, சாமிங்கிற பேர்ல உன்னை அடிமைப்படுத்துறான், அதனால முன்னேறி வெளியில வாடான்னு சொன்னவருக்கு ஆக்ஸ்போர்ட்ல இல்ல, இந்த உலகத்திலேயே இல்ல, இந்த யூனிவர்ஸ தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா அங்கேயும் போய் நாங்க பெரியாருக்கு சிலை வச்சு திறப்போம். அது எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் நாங்க திறப்போம். உங்களுக்கு ஏன் எரியுது அப்படின்னா, நீங்க இதற்கு எதிரானவர்கள். மக்களை சாதி ரீதியாக அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. கடவுள் ரீதியா கடவுளை முன்வைத்து அவர்களை வாசல நில்லு, நான் போய் சாமி கிட்ட தீபாராதனை காட்டிட்டு கொடுப்பேன், நீ அததான் தொட்டு கும்பிடணும், உள்ள வர அருகதை உனக்கு இல்ல அப்படின்னு இவங்க பேசுறாங்க இல்லையா? அப்படி பேசுபவர்களுக்கு பெரியாருடைய வார்த்தை எரியத்தான் செய்யும். பெரியாருக்கு எப்படி சிலை திறந்தாலும் அதை எதிர்த்து பல பேராக தரைக்குறைவாக பேசதான் செய்வார்கள். அவர்கள் இன்று பேசல, அவங்க மூதாதையர்ல இருந்து பெரியாரை இழிவாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் என்னை போன்றவர்கள் திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும், திராவிட கழகமாக இருக்கட்டும், எங்களுடைய அலையன்ஸ்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் கிட்ட போய், ஏன் கட்சியை விடுங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் நீங்க கேட்டா கூட பெரியார் மண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது சமூக நீதிமன், அதற்கு ஒப்பானவர் பெரியார். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?